17ஆம் நூற்றாண்டு ஏஎஸ்ஐ மத்திய தொல்லியல் துறை சொல்லியிருக்கிற குரான் வந்து அது 14ஆம் நூற்றாண்டாக இருக்குது. ஆனால் அது 17ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இதை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, இது இந்தியாவுடைய சொத்து, இந்தியாவுடைய பொக்கிஷன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நான் வந்து நீதிமன்றத்துக்கும் ஏஎஸ்ஐக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நீடூர் மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஊரில் கைனால் எழுதப்பட்ட எழுத்து, கைனால் செய்யப்பட்ட காகிதம், இது உலகத்தில் இதான் சின்னதுங்கிறது அவங்க டிக்ளேர் ஆகிருக்குது. இதுக்கு வந்து நான் முதல்ல எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நுண்புனைவு எழுத்து அமைப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. அது சாதாரணமாக அந்த எழுத முடியாதது. இந்த திருக்குரான் காகிதமானது கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். அது எப்படி கண்டுபிடித்தோம் என்றால், கார்பன் சுழற்சி முறை அப்படின்ற ஒரு அளவீடு ஒன்று இருக்கிறது. அந்த அளவீட்டு முறையின்படி அதிலிருந்து கிடைத்த முடிவு என்னவென்றால் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த திருக்குரான் எழுதப்பட்ட போது அதில் கரிம தனிமத்தினால் எழுதப்பட்டிருக்கிறது. முற்றிலுமாக அது காகிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். அதை அடுத்து அதனுள் வைக்கப்பட்ட திருக்குரான் பெட்டி, அந்த பெட்டியானது பல உலோகங்களின் கலவைகளால் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பல உலோகங்கள் அப்படின்றது மொத்தம் 98 உலோகங்கள் அதில் கலவையாக செய்யப்பட்டுள்ளது. அதில் 52 உலோகங்கள் குறைந்த விகிதத்திலும் 46 உலோகங்கள் அதிக விகிதத்திலும் கலக்கப்பட்டு ஒருங்கே சேர்க்கப்பட்டு மிகப்பெரிய வெப்பநிலை தாங்கக்கூடிய ஒரு பொருளாக அது செய்யப்பட்டுள்ளது. சாதாரணமாக நாங்கள் ஆய்வகங்களுக்கு அனுப்பும் பொழுது அந்த ஆய்வகங்களின் முடிவில் இது கிட்டத்தட்ட 2600 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இது வெப்பநிலை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. 2500 டிகிரி செல்சியஸை தாண்டும் பொழுது கூட இது உருகவில்லை. இதன்படி அதிலிருந்து கிடைக்கப்பட்ட முடிவுகளின்படி நாங்கள் இதை கண்டுபிடித்தோம். முக்கியமாக பார்த்தோம் என்றால் ரேடியோகிராஃபிக் எலிமெண்ட்ஸ், கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய தனிமங்கள் நிறைய இருக்கு. யுரேனியம், புளுட்டோனியம், தோரியம், கோபால்ட் அப்படின்ற நிறைய கதிர்வீச்சுகளை வெளிப்படுத்தக்கூடிய நிறைய உலோகங்கள் உள்ளார இருக்கிறது. அந்த உலோகங்கள் பாதுகாப்பாக உள்ளார இருக்கிறது. அதை வந்து ஒரு கிளர்ச்சி உற்ற நிலையை கொண்டு வந்தால்தான் அது கதிர்வீச்சு வெளிப்படுத்தும். நாங்கள் தற்போது செய்த ஆராய்ச்சியின்படி அந்த எந்த உலோகமும் ஸ்டேபிள், அதாவது சமநிலையில் இருப்பதால் அது கிளர்ச்சியுற இல்லை என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். கிளர்ச்சியுற செய்தால் அது ஒரு மிகப்பெரிய கதிர்வீச்சை ஏற்படுத்தி இங்கே உள்ள நம்மளோட வளிமண்டலத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு கூட அதற்கு திறன் உள்ளது. இதில் பார்த்தோம் என்றால் 14ஆம் நூற்றாண்டில் இது செய்யப்பட்டிருந்தாலும் தற்போது வரை எந்த விதமான துருவும் அதில் பிடிக்கவில்லை. எந்த விதமான துருவும் அதில் காணப்படவில்லை. மேலும் இதில் நிக்கல் பிளேட்டிங் அப்படின்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 14ஆம் நூற்றாண்டில், 17ஆம் நூற்றாண்டில், 18ஆம் நூற்றாண்டில் தான் அந்த நிக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அதில் நிக்கல் பிளேட்டிங் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இதை எப்படி 14ஆம் நூற்றாண்டிலேயே இதை செய்தார்கள் அப்படின்றது தெரியவில்லை. அப்போ அது நிக்கல் அப்படின்ற ஒரு உலோகம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே இதில் செய்யப்பட்டுள்ளது. அப்போ இது 98 இளம் ஒரு நாட்டில் போய் சென்று பார்த்தோம் என்றால் அதில் இருக்கிற தனிமங்கள், அதில் இருக்கிற உலோகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 உலோகம் இல்லை ஒரு 10 உலோகம் இருக்கிற மண் அமைப்பு தான் நம்ம உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் 98 உலோகங்கள் இருக்கிற மண் அமைப்பு எங்கே இருந்தது அப்படின்றது தெரியவில்லை. அந்த 98 உலோகங்களை எப்படி கலந்தார்கள் அப்படின்றதும் நமக்கு தொழில்நுட்பமும் புரியவில்லை. இதெல்லாம் நமக்கு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எதிர்காலத்தில் இதை பற்றின ஆராய்ச்சியை பல மாணவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அப்படி மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது.